மக்கள் இந்த இரண்டு திராவிட கட்சிகளை புறந்தள்ளி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஆதரிப்பதற்கு மக்கள் தயாராகி வருகிறார்கள். ஒரு முன்னேறிய செல்வ செழிப்பான மாநிலமாக தமிழகத்தை மாற்ற முடியும். தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் மேம்பாடு அடைந்த மாநிலமாக மாற்ற முடியும். முன்னேற்றம் என்பது சாத்தியமற்ற விஷயமே அல்ல. புதியதோர் தமிழகம் செய்வோம். எப்படி புதியதோர் தமிழகம் செய்வோம் என்பதற்கான அந்த வரைபடம், ப்ளூ பிரிண்ட் என்னிடம் இருக்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார். இவருடைய இந்த முன்னேற்றம் பற்றிய வார்த்தைகளை மக்கள் இன்றைக்கு கூர்ந்து கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் இவருக்கு ஆதரவு நாளும் பெருகி வருகிறது. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து வருகிறார்கள். சார், இந்த சசிகலா திரையரங்கம் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வலியுறுத்திருக்காங்க. நம்ம பாமகவோட சிபிஐ விசாரணை பண்ணணும். அது சிபிஐ விசாரணை பண்ணணும்னு யார் பண்ணுவாங்க? அதை சிபிஐயே பண்ணணும். அதை சிபிஐயே முன் வந்து அதை செய்யணும். இல்லை, சிபிஐயே முன் வந்து அதை செய்யணும். சிபிஐ விசாரணை வலியுறுத்துறோமா பாமக சார்பில்? வலியுறுத்துகிறது, பாமக வலியுறுத்துகிறது. இந்த தியேட்டர் விவகாரத்துல சசிகலா குரூப் மேல வந்து இந்த தியேட்டர் சத்தியம் சினிமாஸோ அவங்க தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படலைங்க. குற்றச்சாட்டுகள் எப்படி வைப்பான்? அவன் உயிருக்கு பயந்து நடக்கிறான். எப்படி குற்றச்சாட்டு வைப்பான்? சொல்லு, எப்படி குற்றச்சாட்டு வைப்பான்? குற்றச்சாட்டு வச்சாக்க அவ்வளவுதான். அவங்க இங்க நிம்மதியா வாழ முடியாது. இருக்கிற கொஞ்சம் நிலத்தையும் பறிச்சுக்குவாங்க, அது பண்ணுவாங்க. என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் தான். சரி, இவரு கோவன் வந்து மதுவுக்கு எதிராக போராடினாருன்ற ஒரே காரணத்துக்கு தேச விரோத வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. இதை நான் கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறேன். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த வழக்குமே போட்டதில் அது ஒண்ணுமே இல்லை. நானும் அந்த 6 நிமிஷம் அந்த யூடியூப்ல அந்த இது பார்த்தேன். நான் அது ரொம்ப நல்லா இருக்குது. அது தேவையில்லாத ஒன்று. அவரை கைது செய்திருக்க வேண்டியதில்லை. இந்த வழக்கம் அவர் பேரில் இந்த செக்ஷனில் போட வேண்டியது அவசியம். ஸ்ரீஷன் ஆக்டில் போட வேண்டியதில்லை. நீங்களே சில வார்த்தைகள் கொச்சையா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறீங்க. அந்த பாடல்கள்ல சில வார்த்தைகள் கொச்சையா இருக்கிறதா பாமக தரப்புலையும் தெரிவிச்சிருக்காங்க. கொச்சையா இருக்கிறது அது பாடல். தெருப்பாடகர் அது தெருவில் டேப் அடிச்சு பாடும்போது அது இலக்கிய ரீதியாக வரும். வைரமுத்து மாதிரியாக பாட முடியும். அது மக்களுக்கு புரிகிற மக்கள் பாஷையில். அதாவது மாக்காய்க்கா பாடல்கள்லாம் அப்படிதான் இருக்கு. மாக்காய்க்கா பாடல்கள்லாம் மக்கள் கலை இலக்கிய பாடல்கள்லாம் ரொம்ப நாளாக 40 வருஷமா கேட்டுக்கிறேன். அவங்க பாடல்கள்லாம் நான் அதை விரும்பி கேட்பேன். அந்த பாடல் அவங்களுக்கு எல்லாம் எல்லா துறையும் எல்லாத்தையும் பற்றியும் பாடுவாங்க அவங்க. இப்போ இந்த தியேட்டர் விவகாரத்துல முதலமைச்சரோட தோழி சசிகலா இளவரசி எல்லாம் ஈடுபட்டதுனால அதிமுகவுக்கு வரப்போகிற தேர்தல் இது ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? பின்னடைவா? கொஞ்சம் நெஞ்சம் பின்னடைவா? வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அவங்க. கோடநாடு சுற்றியுள்ள எஸ்டேட்லாம் மிரட்டி வாங்கியிருக்காங்க. 800 ஏக்கர் பக்கத்தில் ஒரு சிறுபான்மைக்கு சொந்தமானதும் அது பின்னாடி எல்லாமே நிறைய இடத்துல வாங்கியிருக்காங்க. அது இல்லாம தற்பொழுது இருக்காங்க இருக்கிற ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு. டீபோர்ட் சொந்தமாகவே இந்த வாரத்தில் ஓபன் பண்றதுக்காக தான் கோடநாடு போனதான் ஒரு தகவல்.
ஒரு 40,000 டன் வந்து வெளியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ண போறதா ஒரு தகவல் அங்க போயிருக்காங்க. புதுசா ஃபேக்டரி கட்டுறாங்க. ஏசியாலே மிகப்பெரிய டீ ஃபேக்டரி இடம். இதனால வந்து அங்க இருக்கிற மக்களுடைய எல்லாத்தையும் இவங்களே கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறதா டீ எஸ்டேட்னா இவங்கதான் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே கொள்ளடிக்கணுன்ற கடைசி கட்டத்துல கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் 91 96ல கேளுங்க, 91 96ல அப்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் என்ன பேசுவாங்க, சசிகலா வந்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் அந்த குடும்பம்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டில். எல்லா இடத்துலையும் அவங்க வாங்க வேண்டிய இடம் கடல் தான். கடல் அப்படி பேசுனாங்க. அப்போ பரவாயில்ல, அப்படிதான் பேசுனாங்க. எல்லாம் கிண்டல் பண்ணாங்க எல்லாருமே. கடலில் தான் இன்னும் பட்டா போடல, அவங்க வாங்கலை அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ பேசுனாங்க. அதனால தான் அன்னைக்கு மண்ணக்க வாங்க தேர்தலில், இப்போ அந்த தேர்தலில் மண்ணக்க போகிறாங்க. அத்தியாவசிய பண்டங்களுடைய விலைவாசி வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு இது பண்ணுறது தான் இப்போ நாங்கள் எல்லா கூட்டங்களையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமாக ஒரு பெரிய அளவில் என்னுடைய தலைமையில் இங்கே சென்னையில் போராட்டம் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம், 6ஆம் தேதி போன மாதம் நாங்கள் தான் முதல் பண்ணோம். நான் தான் முதல்ல இந்த அறிக்கையை விட்டேன், இந்த மாதிரி விலைவாசி அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து தொடர்ந்து இது சம்மந்தமாக நாங்கள் இந்த தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய இதுவாக நாங்கள் கொண்டு செல்வோம். தேர்தலில் இந்த விலைவாசி உயர்வை, அது பருப்பு விலை, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிரச்சனை. ஏன்னா அப்போ அந்த காலத்தில் இவங்க அரிசி விலையை வச்சுட்டு தான், பருப்பு விலை வச்சுட்டு தான் அந்த காலத்தில் 67 ஆட்சியை பிடிச்சாங்க. அதனால் இதை வந்து இந்த விலைவாசி உயர்வை நாங்கள் ஒரு முக்கிய பிரச்சனை, விலைவாசி உயர்வு, ஊழல், அப்புறம் மது ஊழலுக்கு அடுத்தபடியாக விலைவாசி, இதை நாங்கள் கொண்டு செல்வோம். நாங்கள் கூட்டணியில் வந்து நேற்று பேசும்போது பாமக பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளோடய நாங்கள் கூட்டணி செய்வோம். ரொம்ப நன்றி. ஜாதிய கட்சி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வலியுறுத்தி பைத்தியக்காரன்னு சொல்றதுக்கெல்லாம் ஜாதிய கட்சின்னு பைத்தியக்காரனுங்க சொல்லி அந்த பைத்தியக்காரன் யாரை சொன்னாலும் அவனை பைத்தியக்காரன் தான் நாங்கள் பார்க்குறோம். யார் சொன்னாலும் சரி. ஜாதிய கட்சின்னு சொன்னால் அதுக்கு பதிலே சொல்லிட்டோம். ஜாதிய கட்சின்னா எங்கள் கூட இருந்தானுங்க, தேர்தலில் கூட்டணியில் இருந்தானுங்க. மத்தியில் நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். இங்கே வந்து 2 தரம் எல்லா கட்சியும் இந்த திமுக அண்ணா திமுக கூட்டணும், அப்போ கூட இருந்தானுங்க. எல்லாம் அந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு அர்த்தம். எங்களை பார்த்து அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. எங்களை பார்த்து, எங்களுடைய வேகத்தை பார்த்து, முன்னேற்றத்தை பார்த்து, அவ்வளோதான்.